வாளை சுருட்டி கொண்டு ஓடிய பாகிஸ்தான். இஸ்ரேல் தந்த பதிலடியால் அடுத்த நிமிடமே டெலீட். உலக அரங்கில் ஏதாவது ஒன்றை செய்ய போய் அது வேறு விதமாக முடிந்து தர்ம சங்கடத்தை எதிர்கொள்வது பாகிஸ்தானுக்கு முதல் முறை இல்லை. இப்போதும் அப்படியே அதே போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்துள்ளது. லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை வீர ஆவேசமாக விமர்சித்து பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அடுத்த நிமிடமே அதை டெலீட் செய்துவிட்டு ஓடிவிட்டார். இது தொடர்பாக நாம் பார்க்கலாம். சர்வதேச மன்றங்களில் நாங்கள் தான் அமைதி தூதுவர் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பது பாகிஸ்தானுக்கே உரித்தான ஸ்டைல். இப்போது இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் மோதல்கள் தொடரும் நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் தனது ட்விட்டரில் போட்ட போஸ்ட் உலக அளவில் பேசுபொருளாகியுள்ளது. ஆனால் போட்ட வேகத்திலேயே அதை அவர் நீக்கியதுதான் இப்போது பெரிய கிண்டலுக்குள்ளாகியுள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படுகிறது. ஈரான் மீது மட்டுமின்றி லெபனான் மீதும் எந்த ஒரு தாக்குதலும் இனி இருக்காது என பாகிஸ்தான் கூறியிருந்தது. ஆனால் இதை திட்டவட்டமாக மறுத்த இஸ்ரேல் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் லெபனான் இல்லை என்று கூறியது. மேலும் லெபனான் மீது மிக கொடூரமாக தாக்குதலையும் நடத்தியது. பாகிஸ்தான் பேச்சுக்கு எந்த அளவுக்கு மரியாதை உள்ளது என்பதையே இது காட்டுவதாக இருந்தது. இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதல்களால் ஆத்திரமடைந்த கவாஜா ஆசிஃப் இஸ்ரேல் என்பது மனிதகுலத்திற்கே ஒரு சாபம் மற்றும் தீமை என்பது போல பதிவிட்டார். அது மட்டுமின்றி இஸ்ரேலை உருவாக்கியவர்கள் நரகத்தில் எரிவார்கள் என்றும் அந்த நாட்டை ஒரு புற்றுநோய் என்றும் மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார். அட, பாகிஸ்தானுக்கு என்ன இவ்வளவு வீரம் வந்துடுச்சா என நினைத்தால் அடுத்த நிமிடமே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. அதாவது அமைச்சர் ஆசிஃபின் இந்த பதிவிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மிக கடுமையான கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் பாகிஸ்தான் அமைச்சரின் இந்த அறிக்கை இஸ்ரேலை அழிக்க தூண்டும் செயல். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லும் ஒரு நாட்டிடம் இருந்து இத்தகைய கீழ்த்தரமான விமர்சனங்களை ஏற்க முடியாது என்று விளாசி தள்ளினார். இந்த சர்வதேச நெருக்கடியை உணர்ந்தோ என்னவோ அமைச்சர் தனது பதிவை அவசரமாக டெலீட் செய்துவிட்டார். ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரே ஒரு பதிவை போட்டுவிட்டு அடுத்த நிமிடம் அதை நீக்கி இருப்பது பாகிஸ்தான் எந்த அளவிற்கு இஸ்ரேலின் ராஜதந்திர அழுத்தத்திற்கு பயப்படுகிறது என்பதையே காட்டுவதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். போஸ்ட் போடும்போது இருந்த வீரம் டெலீட் செய்யும் போது எங்கே போனது என நக்கல் அடித்து வருகிறார்கள். மேலும் அமைதி பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கும் நாடு எப்போதும் நடுநிலையாக இருக்க வேண்டும். திட்டமிட்டபடி ஏதாவது நடக்கவில்லை என்றாலும் கூட முடிந்தவரை நடுநிலையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இதுபோல கேன்சர் நாடு மனிதகுலத்திற்கே சாபம் என சொல்வது பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தையே காட்டுகிறது. கவாஜா ஆசிஃபின் இந்த செயல் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர அவமானமாகவே முடிந்துள்ளது.